இந்த பொன்னான நாளில் மாமாவுக்கும் மாமிக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த 1000 கோடி நமஸ்காரங்களை அவளோட கமல பாதங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். மாமாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாமாவை பற்றி சொல்லணும்னா, மாமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது ஆன் த ஹோல் அவர் அப்படி தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் மாமா ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணுவாள். நிறைய சமயங்களில் மாமாவை பார்த்தாலே நம்மளுக்கு ஏதோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும். ஒன்றுமே சொல்ல மாட்டான் மாமா. இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னாக்க நல்லது எதுவோ அதை பெரிவாக பண்ணுவாள். ஸோ கண்டிப்பாக நீ நினைக்கிறதான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொன்னாக்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு தான் அந்த ரிசல்ட் ஓரியன்டாக தான் நம்ம நினைப்போம். ஆனால் மாமா இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு எது நல்லதோ அது பெரிவாக பண்ணுவாள். ஸோ அது நம்ம நினச்சிதாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு நல்லது தான் தரும் அப்படிங்கிறது எப்போதுமே மாமா அந்த மாதிரி ஒரு விஷயம் யார் கேட்டாலுமே சொல்ல, உங்களுக்கு எது நல்லதோ அது பெரிவாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று அந்த ஒரு சிம்ப்ளிசிட்டி மாமா கிட்ட கற்றுனோம். எவ்வளோ ஒரு இது இருந்தாலும் அந்த துளி கூட அதை வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் சகஜமாக பழகிட்டு, அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ கோடான கோடி பக்தர்களும் மாமாவுக்கு ரசிகர்களாக இருக்கா, மாமாவோட நலம் விரும்பிகளாக இருக்கா. ஸோ இந்த நன்னாளில் எல்லாருமே மாமாவை பற்றி பேசியிருப்பா. எனக்கு மாமியை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை. மாமாவோட இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்க்கு மாமி மேஜர் பார்ட். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு செலிப்ரிட்டி இருந்தாக்க அவளோட நான் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். அவளோட ஒய்ஃப் யாருமே கிட்ட கூட நெருங்க விட மாட்டாள். ஆனால் மாமி அது ஆப்போசிட்டு. ஒரு செலிப்ரிட்டியோட ஒய்ஃபுங்கிற அந்த இதுவே இல்லாமல் மாமி இன்னமும் ரொம்ப சிம்பிளாக இருப்பாள். எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுவாள். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாமிக்கு உண்டு. அதனால தான் இன்றைக்கி அத்தனை பேரும் இவ்வளோ கூட்டம் மாமாக்காக வந்திருக்குன்னா அதுக்கு மாமியும் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப எல்லாரோட லைஃப்லேயும் கேரியர்லேயும் ரொம்ப அக்கறை எடுத்துப்பாள். ஃபோன் பண்ணி விசாரிப்பாள். ஸோ மாமா இல்லைன்னா கூட மாமி மாமா எங்கேயோ ஊருக்கெலாம் போயிருந்தா கூட மாமி ஃபோன் பண்ணி கேட்பா. அந்த மாதிரி ரொம்ப நல்ல குடும்பம். டோட்டல் ஃபேமிலியுமே ரொம்ப அப்ரோச்சபிள், ரொம்ப பாசமாக இருப்பாள். ஸோ இந்த விஷயத்தில் இந்த ஒரு நல்ல நாளில் நான்லாம் மாமாவுக்கு மாமாவோட இதெல்லாம் நான் ஒன்றுமே கிடையாது. பட் எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து மாமாவை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு பெரியவாளுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாமா மாமி எப்பொழுதுமே இதே போல் நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக எங்கள் எல்லாரையும் எப்பொழுதும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு பெரியவாள்